இந்த களத்தில் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு, அதை பெரும் விலைக்கு கொடு. ஆரம்பத்தில் ஒரு நாள் இல்லை இல்லை நீங்க எடுத்துக்கோங்க, இல்லை இல்லை நான் அதை சும்மா வாங்க மாட்டேன், அதை எனக்கு கொடு. 25-26 வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், தாவீது ஒரு பெரிய கிரயத்தை கொடுக்கிறான். இந்த இடத்துல தான் ஆபிரகாமை வைத்து அஸ்திபாரம் போடப்பட்டது. இந்த இடத்துல தாவீதை வைத்து ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டது. அப்ப தாவீது ஆல்ரெடி கிரயம் கொடுத்துட்டானா, சாலமோனுக்கு அந்த இடத்துல எப்படி வரலாம் தெரியுமா? இலவசமா. இதுக்கு பேரு தான் என்ன தெரியுமா? கிருபை. ஆமென். சாலமோன்ட்ட தாவீது சொல்லுவார், இங்க பாருப்பா, இங்க ஆலயம் கட்டுறதுக்காக நான் என் சிறுமையில நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன். தாவீது சிறுமையில நிறைய சேர்த்து வைத்தார். இயேசு சிலுவையில எல்லாவற்றையும் சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமை வச்சு அஸ்திவாரம் சத்தியம், தாவீதை வச்சு கிரயம் கிருபை. இனி மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய, என்ன அதன் அர்த்தம்? கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் 13வது வசனம், அவர்கள் இரத்தத்தினாலாவது 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாயிருந்தது. அன்று ஆபிரகாமை வைத்து அஸ்திபாரம் போட வைத்து, தாவீதை வைத்து கிரயம் கொடுக்க வைத்த இடத்துல சாலமோன் ஆலயத்தை கட்டும் போது மகிமை இறங்கினது. ஹல்லேலூயா. அது போலதான், அது போல இதெல்லாம் நிழல், இதெல்லாம் நிழல். சபையே கேளு, கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்காக இறங்கி வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வை மறுரூபப்படுத்தி மகிமை மேல் மகிமை அடைய செய்கிறவர். ஹல்லேலூயா. எனவேதான் மொத்த பைபிளுமே நீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீசஸ். மொத்த பைபிளும் என்னங்க? கிருபையும் சத்தியம் தான் மொத்த பைபிளை. மொத்த பைபிளுமே ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் சீயோனை கட்டி தமது மகிமையில் நமக்காக எவ்வளவு சேர்க்கப்பட்டிருக்கிறது. நாம் நீதிமான்களாக்கப்பட அவர் பாவமாக்கப்பட்டார். நாம் ஆசீர்வதிக்கப்பட அவர் சாபமாக்கப்பட்டார். நம் நோய்கள் குணமாக அவர் அடிக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக அவர் தரித்திரரானார். நாம் பிதாவின் அண்டை நெருங்க அவர் கைவிடப்பட்டார். தாவீது சாலமோனை கூப்பிட்டு, என் சிறுமையில நான் இதெல்லாம். ஆமென். நம்ம அப்பா, நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், உங்களை நான் சிநேகிதரேன். சிலுவையில் இன்னைக்கு நம்ம இலவசமா வந்திருக்கிறோம். இதுக்கு பின்னாக செலுத்தப்பட்ட பலியை பாருங்கள். ஆபிரகாம் நாட்களிலும் பலி, தாவீது நாட்களிலும் பலி, சாலமோன் நாட்களிலும் பலி. சாலமோன் நாட்களில் என்ன பலி செலுத்தினார்கள் தெரியுமா? கர்த்தரை துதியுங்கள், அவன் நல்லவர். ஏன்னா அவ்வளோ கிரேஸ், அவ்வளோ கிரேஸ். ஆண்டவரே,
இந்த இடத்துல ஆபிரகாம் வச்சு அஸ்திபாரம் போட வைத்து ஆலயம் கட்டுவதற்கான எல்லாவற்றையும் தாவீதை வைத்து சேர்க்க வைத்து இன்னைக்கு எங்களை சுதந்திரிக்கும்படிக்கு எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே. என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே, என் தோழனே, என் தோழனே. எல்லா காலத்திலும், எல்லா காலத்திலும் என்னை நேசித்திட உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே. எல்லா காலத்திலும் இயேசுவே. என்னை விட்டுவிட, என்னை விட்டுவிட நீர் மனிதன் அல்லவே. உம்மிலே மாற்றம் ஒருபோதும் இல்லையே. என்னை விட்டுவிட நீர், உம்மிலே மாற்றம் இல்லையே, உம்மிலே மாற்றம். கைகளை உயர்த்தி விரும்பி சொல்லுவோம். என் தோழனே, என் தோழனே, என் தோழனே, என் இயேசுவே, என் தோழனே. சொல்லுங்க, எல்லா காலத்திலும். ஆபிரகாம் காலத்திலே நம்மை நேசித்திருக்கிறார், ஆதாம் காலத்திலே நம்மை நேசித்திருக்கிறார். பூர்வ காலம் முதல் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. எல்லா காலத்திலும் உம்மை போல யாரும் இல்லை. 2 வசனங்களை வாசித்து ஜெபிக்க போகிறோம். 2 நாளாகமம் 5வது அதிகாரம் அதனுடைய 13, 14 வசனங்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகைகளை தாளங்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமற் போய் கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தில் சத்தமாமேன் சொல்லுங்க. 2 கொரிந்தியர் 3:18 அதோடு கூட சேர்த்து வாசியுங்கள். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாமே அவருடைய வீடு, நாமே அவருடைய மாளிகை. நம்மை தேவன் கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுவார்ல, நான் போய் உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை எப்படி ஆயத்தமாக்குவார் நினைக்கிறீங்க? அங்கே கைகளால் கட்டப்படாத வீடு. யாரு கொண்டு செங்கல் இறக்குவாங்க? அப்படி விட்டு அங்கேயும் கமிஷன் ஆகிட்டு வருவாங்க. அப்ப நான் கட்டி எழுப்புறேன்னு யாரை கட்டுறாருன்னு நினைக்கிறீங்க? அங்கிருந்து நம்மள பூலோகத்திலே கட்டப்படுகிறவைகள் அவர் கட்டுறார். சில நேரத்தில் அப்படி தூக்கு நூலை போட்டு பார்ப்பார். தூக்கு நூலை போடும்போது தான் கொஞ்சம் கட்டு, தூக்கு நூலை போடும்போது 2 தட்டு. அல்லேலூயா. டெய்லி தட்டு வருதா, டெய்லி நூலு போடுறாரு. ஒரு வகையிலையும் செட் ஆக மாட்டேங்குது. ஆனாலும் நூலு தான் போடுறாரு, ஜேசிபி விடல. அல்லேலூயா. என் ஜனமாகிய குமாரத்தை நான் வேறு எந்த பிரகாரம் நடத்துவேன்? நல்ல கர்த்தர் விரும்பி தெரிந்தெடுத்து கட்டி மறுரூபப்படுத்த
அழகாய் திரள் வெண்ணாடை அணிந்தோர் மகிமையினாளது மகிமையினாளது. கர்த்தர் நல்லவர், இதுவரை அழகா நடத்தினார், இனியும் நடத்துவார். அவர் சீயோனை கட்டி எழுப்பி தம்முடைய மகிமையிலே வெளிப்படுவார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த பாடலை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆமே ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி அழகாய் திரள் திரளா பெண்ணாட்டி அன்பரேசுவின் ஆனந்திப்போ மகிமையினாளது 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 மகிமையினாளது. ஆமென். Gloria tanarama shekere. ஆமென். மகிமையின் நாளது இயேசுவின் இரத்தத்தினாலே. ஆமென். இயேசுவின் glory மாபெரும். ஆமென். வெண்ணாடையை தரித்துக் கொண்டு ஆத்தரிப்போம் அந்த நாளினிலே. glory நல்ல கையை தட்டி பாடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் ஆமென். மறுகரையில் மகிழ்வுடனே அழகாய் அழகாய் தீரல் தீரலாய் வெண்ணாடை அணிந்தோ கூட்டத்துடன் அன்பர் இயேசுவே. பெயர்கள் எழுதப்பட்டோர் பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய தேசம் காண்பார். ஆமென். அங்கே ஒரு பாதை உண்டு, அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். glory ஆமென். நல்ல கையை தட்டி மறுகரையில் மறுகரையில் glory ஆமென். மறுகரையில் ரேத்தனே மாமா ஷேக்கலரே ஆமென். அழகா வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவே. ஓரல மதனர கலரே இயேசுவை பற்றி கொண்டோர் இயேசுவை பற்றி கொண்டோர் அந்நாளில் பலனை காண்பார். ஆமென். அந்நாளில் நம்பிக்கையோடு உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கணம் பெறுவார். உலகத்திலே ஆமென். ஆமென். மறுகரையில் மறுகரையில் மன்னன் மாளிகையில்
மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம் மறுகரையில். ரேஜனலே உலகத்திலே துயரப்பட்டோர், உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். ஆமென். ஓ ஹல்லேலூயா. மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே சீயோனை கட்டி மகிமையில் வெளிப்படுவார். ஓரா மாஷேகேலேரே மாச்சனரே. மறுகரை உலகத்திலே துயரப்பட்டோர், உலகத்திலே. ஏன் இந்த கடினமான பாதை? எல்லா நன்மைக்கே, எல்லா நன்மைக்கே. உலகத்திலே ஓரா பலமா ஜனரா. ஆமென் 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 ஆமென். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். க்ளோரி. ஆமென். ஓ வெண்ணாடையை தரித்து கொண்டு, வெண்ணாடையை கோரி. ஆமென். அந்த நாளினிலே ஓ ரபா கலமா சேரே. ஆமென். மறுகரையில் அண்ணன் மாளி ஓடரவா சங்கரவா ஊரா கலமா சேகரே மாம்ரா ஜனரா. Glory Jesus. ஆமென். அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். அங்கே ஒரு glory glory. ஆமென். glory. மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடன் ராபாச்சானரா. ஓ உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். glory ஜீசஸ் ஜீசஸ். கடைசியா சொல்ல, உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அங்கு. ஆமென். உலகத்திலே glory. ஆமென். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம் மறுகரையில். ஆமென். ஓ மறுகரையில் ஓரலமா சேகரே. ஆமென். மறுகரையில். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, மகிமையினாலது மகிமையினாலது மகிமையினாலது. glory 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 glory. மகிமையினாலது. ஓ ரதனா மாமா ஷேரே ரிமா மலக மதனரா சதனரே. ஓ மறுகரையில் மன்னன் மாளிகையில், மறுகரையில் மன்னன் மாளிகையில். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசி ஆர்ப்பரிப்போம். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அங்கீகரிக்கப்பட்டதா பலிபீடத்தில் ஏறும். சகரா மாதானா ராஜானா மாமா. ஜீசஸ் ஜீசஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் கர்த்தர் இன்று எனக்காகவே பேசினார்? அவங்க மட்டும் உங்க வலது கரத்தை வானத்துக்கு ஹalleluya. உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தாலே. பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாம் ஈசாக்க கூட்டிட்டு போகும்போது இருவரும்
கூடி போனார்கள் அப்படின்னு இருக்கும். கூடி போனார்கள்னா ஈசாக்கு தலையில விறகு வைக்கும் போது ஆபிரகாமுடைய ஒரு கை கண்டிப்பா அந்த விறகு மேல இருக்கும். ஆபிரகாம் ஒரு கை ஈசாக்கு மேல, கர்த்தருடைய கை ஆபிரகாம் மேல. எங்கேயுமே தளர விடல. இது கடினமான பாதை தான், ஆனா கல்லு போடுறது வர மலையடி வாரத்தில் விட மாட்டா. உண்மையில இப்ப கேளுங்க. ஆமா, ஆபிரகாம் எஜமான். எஜமான் வீட்டுல 2 வேலைக்காரங்க இருக்கிறான். வேலைக்காரங்க எதுவரை தான் நடந்து வந்தாங்க, அதோட முடிஞ்சு. எப்பாடா அவர் சொல்ல, நீங்க எங்கேயே நில்லுங்க. எப்பாடா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இல்லைன்னா இந்த மலையில ஏறணுமா? நீங்க இங்கேயே நில்லுங்க. நமக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு ஒரு 125 வயசு வைங்களேன். எங்க வேணாலும் விழுந்திருக்கலாமே. ஒரு துருத்தி தண்ணீர் தீர்ந்ததும் இஸ்மவேல் விழுந்துட்டான். ஆனா நான் 3 நாள் பிரயாணம் பண்ண ஆபிரகாம் விழல. ஏன்? என் நீதியின் வலது கரத்தினால். சபையே கேள், உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கும் வரைக்கும் இந்த தீபத்தை அணைய விட மாட்டான், இந்த நாணலை முறிக்க விட மாட்டான். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். இதை அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே. உங்க வலது கரத்தை உயர்த்தி நீங்க பிடிச்சிருங்கப்பா. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன, நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால. ஆமென்.